ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கல்வன் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பி.வி. சங்கர் இந்த படத்துக்கு டைரக்ஷன் மற்றும் சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்கிறாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது டில்லி பாபு. இந்த படத்தில் ஜி.வி. பிரகாஷ் குமார், இவினா மற்றும் பாரதி ராஜா இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கெம்பன் மற்றும் சூரி அப்படிங்கிற 2 திருடன்களை சுற்றி தான் இந்த படத்தினுடைய கதையே அமைஞ்சிருக்கு. 2 பேருமே சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் கிட்ட இருக்கிற ஒரு ஊரில் இருக்கிறாங்க. கெம்பன் ஒரு அனாதைங்க. ஆனால் ஒரு ஹியூமன் சைக்காலஜி தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான திருடன் தான் இவனை நம்ம சொல்லணும். அதே சமயம் இவர் டெரர் பீஸும் கூட. ஏன்னா காசு கிடைக்கும்னு தெரிஞ்சா அடுத்தவங்கள கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டார். இந்த மாதிரி தான் இவங்க வாழ்க்கை போகும்போது நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பாலாமணி மேலே காதல் வருது. ஆனால் பாலாமணியோட அப்பா கணேஷ் சம்பந்தம் தன்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ரெஸ்பான்சிபிளான பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாலாமணிக்கு கெம்பன் மேலே லவ் எல்லாம் கிடையாது. ஸோ கெம்பன் கிட்ட இந்த மாதிரி பின்னாடி சுத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக வார்னிங்கும் கொடுக்குறா. பாலாமணியும் அவன் கூட படிக்கிற பசங்களும் ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு வயசானவர் மேலே பரிதாபமும் வருது பாலாமணிக்கு. அந்த வயசானவரை தான் பாரதி ராஜாங்க. இவருக்கு ரொம்ப வயசானாலும் தான் இன்னமும் நிறைய நாள் வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. இதை கவனிச்சா கெம்பன் இந்த வயசானவரை தன்னோட தாத்தாவா அடாப்ட் பண்ணிக்கிறாரு. இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாலாமணியை கரெக்ட் பண்ணுறது தான் இவன் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. பட் கெம்பன் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணித்தான் இவரை அடாப்ட் பண்ணிக்கிறாருங்க. ஸோ இதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறதான் படத்தினுடைய மீதி கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் ஒரு சிம்பிளான ஸ்டோரி தாங்க. இந்த படத்தில் நாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்க்ரீனில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அவசியமே இல்லை. அதே சமயம் இந்த படம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை ரொம்ப ஃப்ரெஷ் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இதுதான் கெல்வனை என்கேஜ் பண்ணுற மாதிரி இந்த படம் ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் இந்த படத்தில் வரக்கூடிய லீட் கேஸ்ட் எல்லாமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயும் நம்ம வேட்ரான் டைரக்டர் பாரதி ராஜா தான் இந்த படத்தினுடைய சூப்பர் ஸ்டார்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு வயசானவராக இருந்தாலும் நாம் இன்னும் வாழணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு ஆளாக இந்த படத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஜி.வி. பிரகாஷ் தான் கெம்பனாக நடிச்சிருக்கிறாரு. ஒரு ஸ்மார்ட் தீஃபா மற்றும் ஹியூமன் சைக்காலஜியை புரிஞ்சவராக இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும். இவருடைய கரெக்டான எக்ஸ்பிரஷன்ஸ் மற்றும் பாடி லாங்குவேஜ் அப்படியே பார்க்குறவங்களோட அட்டென்ஷன் தன் பக்கம் இழுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். அதுலேயும் அந்த யானைக்கிட்ட மாட்டிக்கிறக்கூடிய சீன்ஸ் எல்லாம் ரொம்ப செமையாக பண்ணியிருக்கிறாரு. இவினா தான் பாலாமணியாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்குறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். தீனா என்ன கேரக்டரில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னம்னா, சூர்யா நடிச்சிருக்கிறாரு. கெம்பனுக்கு சைட் கிக்காவும் நடிச்சிருக்கிறாருங்க. இவருடைய டயலாக் டெலிவரி அண்டு ஆன்டிஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இவருடைய காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இந்த படம் இன்னும் நல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே மியூசிக் தாங்க. பேசுமா பேசுமா கண்ணு சாங்ஸ் எல்லாம் ரொம்ப செமையாக இருக்குது இந்த படத்தில். டைரக்டர் சங்கர் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஷுவல்ஸை இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். இவரை நரேஷனையும் ரொம்ப ஷார்ப் அண்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த படத்தினுடைய ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு சிஜி எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் ஒரு சீனுக்கு டைகரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சிஜி ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும் ரொம்ப அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் இந்த படம் ஃபேமிலியோடு சேர்த்து ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படமாக தான் எடுத்திருக்கிறாரு இயக்குனர். அவருக்கும் மியூசிக் டைரக்டர் மற்றும் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஜி.வி. பிரகாஷ் எல்லோருக்குமே இந்த படத்திற்கான வாழ்த்துக்களை நம்ம கண்டிப்பாக சொல்லலாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, கல்வன் பார்க்க வேண்டிய திரைப்படம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.